தோசைக்கு அப்படி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடலாம். நான் அரைச்சது இல்லைக்கா. சாப்பிட்ருக்கீங்களா? ஹோட்டலில் கெட்டி சட்னி வச்சா அப்படி தான் வைப்பாங்க, தண்ணி ஊற்றாமல் அப்படியே. சில ஹோட்டல்லாம் கெட்டி சட்னி வைப்பாங்க தெரியுமா? மனோஜ் ப்ரோ என்ன சுஜாமாவும் உங்களை சொல்லிட்டு ஓடிட்டாங்க போல. கெட்டி சட்னி பிடிக்காதா? இல்லை அப்படி வைப்பாங்களே சொன்னேன். இது பழைய சோறுக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம்ல. நானே காலி பண்ணிட்டேன். இதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரைட்டில் ஊற்றுனா லெஃப்டில் போகும். அது இட்லி தோசைக்கு அப்படி நல்லா இருக்கும். இது பழைய சோறு. பழைய சோறே ஓடும். இங்கே பாருங்க, சட்னி சேர்த்து இப்படி அதுவே இப்படி சட்னி ஆயிடுச்சு. பழைய சோறு அதுவும் சேர்த்து. பச்சை மிளகா ஃபஸ்ட்டு கடிச்சது இன்னும் அந்த காட்டாக இருக்குப்பா. காது அடப்பெல்லாம் போயிடும் போல. நான் கொண்டு வந்த சாப்பாட்டில் அதில் கொஞ்சம் பாதி சாப்பிட்ருக்கேன். அதுக்கே இந்த பாதி சட்னி காலியாச்சு. பழைய சோறை விட நான் சட்னி தான் ஜாஸ்தி சாப்பிட்ருக்கேன். நல்ல வேலை 1/2 லிட்டர் பாலில் காஃபி போட்டேன். என்னாச்சு காஃபி? 1/2 லிட்டர் பாலா? என்ன ஊருக்கே போட்டிங்களா? அது சரி. உங்கள் ஒரு ஆளுக்கு 1/2 லிட்டர் பாலாப்பா? இளஞ்சோச்சு. ஃபஸ்ட்டு மெசேஜ் காட்டலையாக்கா? என்ன மெசேஜா? பாயசமாயிடுச்சுன்னு சொன்னதா? அது ஏன் பாயசமாச்சு? ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன? நல்ல வேலை 1/2 லிட்டர் பால் கொட்டிடுச்சு அக்காவா? 1/2 டம்ளர் காஃபி கொட்டிடுச்சு அக்கா. ஏன் இப்படி? ஏன் பாயசம் ஆயிடுச்சு சொன்னீங்க? ஜீனி கூடிடுச்சா? 3 பஜ்ஜி இருக்காக்கா, அதனால 1/2 லிட்டரில். ஓகே ஓகே, 1/2 லிட்டர் அப்படி 5 டம்ளர் டீயா காஃபியா? காலை சாப்பாடே வேணாம் போல. சரி, எனக்கு முடிஞ்சு போச்சுப்பா. ஆயிடுச்சு போனேன், சாப்பிட்டாச்சு. பாருங்க அக்கா, பள்ளிக்கூட வருத்தப்படுது. நான் தான் அந்த இதை டேஸ்ட் பண்ணேன். அது உரைக்குது, பச்சை மிளகா கடிச்சது. அது வேற உசு உசுன்னுட்டு இருக்கேன். அது பள்ளி கத்துற மாதிரி இருக்காக்கும்.
எவ்வளோ